டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. நிறைய பேர் திடீர்னு உடம்புல தடிப்பு தடிப்பா வருது டாக்டர், அரிப்பு வருது, சில பொருட்கள் சாப்பிடும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனை வருது, சில சமயங்கள்ல மன அழுத்தம் அதிகமானா அந்த மாதிரி பிரச்சனை வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில தான் இந்த மாரி திடீர்னு கண்டு கண்டா தடிச்சு அரிப்போட இருக்கு. டாக்டர்ட்ட போய் காமிக்கலான்னு நெனச்சா, அதுக்குள்ள அது மறைஞ்சு போயிடுது. நெறைய சமயங்கள்ல ஃபோட்டோ எடுத்து தான் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தடிப்பு தடிப்பா வரக்கூடிய பிரச்சனை எனக்கு வருஷக்கணக்கா இருக்கு. ஒரு மாத்திரை போட்டா அந்த நைட்டு நல்லா இருக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு மீண்டும் அந்த பிரச்சனை வந்து வந்துருது. ஸோ இத தான் அர்டிகேரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காணாக்கடி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றது. நம்மளோட உடம்புல ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளோட அளவு அதிகமாகிறதுனால, ஸ்கின்ல திடீர்னு தடிப்பு தடிப்பான ஒரு லீஷன்ஸ் வந்து வருது. ரேஷஸ் மாரி வர்றது. ஸோ அதில நல்ல ஒரு அரிப்பு இருக்கும். இதனோட தீவிரம் அதிகமாச்சு அப்படின்னா, உதடு வீங்குறது, கண்ணு வீங்குறது, சில பேருக்கு வந்து தொண்டையே வந்து அடைச்சுக்கும், மூச்சு விட சிரமமா இருக்கும். இதெல்லாம் மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன கூட சமாளிச்சிடலாம். ஆனா 2 நாளைக்கு ஒரு முறை உடம்புல தொடர்ந்து அரிப்பு இருக்கிறது. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? ஒரு சில உணவுப் பொருட்கள் மெயினா அசைவம் சாப்பிட்டா சில பேருக்கு அதிகமாகிறது. தக்காளி சாப்பிட்டா அதிகமாகிறது. சரியான தூக்கம் இல்ல. இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நான் இன்னைக்கு இருக்கேன். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அதிகமாகும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உடம்புல கண்டு கண்டா தடிக்கிறதோட தும்மலும் இருக்கும். காலையில எழுந்த உடனே தொடர்ந்து தும்மல் வந்து இருக்கிறது. அதேபோல வந்து டஸ்ட் பட்டாலே அதிகமா வந்து தும்முறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சேர்ந்தே இருக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் நம்மளுடைய குடல் ஆரோக்கியமா இல்லாதது தான். ஸோ நம்மளுடைய குடல்ல தான் பெரும்பாலும் இந்த ஹிஸ்டமின் வந்து செக்ரேஷன் வந்து இருக்கும். சில உணவுப் பொருட்களையும் இந்த ஹிஸ்டமின் வந்து இருக்கும். அந்த ஹிஸ்டமின் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது, நம்ம உடம்புக்குள்ள மாஸ்ட் செல்லுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அத வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பாடி வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நஞ்சு போனா எப்படி ரியாக்ட் பண்ணுமோ, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஆனால் அந்த அந்த மாதிரி எந்த பொருளுமே நமக்கு வந்து போயிருக்காது. நெறைய பேர் சொல்றது, இந்த அரிப்பு அடிக்கடி வந்து வருது. மெயினா நான் வந்து வெளியூர் போகணும்னு நெனைக்கிறேன். அந்த சமயங்கள்ல இந்த அரிப்பு வந்துச்சுன்னா என்ன செய்றது? அந்த அரிப்புக்காக போடக்கூடிய மாத்திரைகள் வந்து அதிகமா தூங்க வைக்குது. ஸோ எங்கேயாவது காலையில எழுந்து போகணும்னு நெனைக்கும் பொழுது, நம்மளால அந்த மாத்திரைகள நைட்ல போட முடியல. ஒருவேள ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த மாத்திரைகள நம்மளால போட முடியாது. இந்த மாதிரி நெறைய பேர் வருஷக்கணக்கா இந்த மாத்திரைகள வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லையா? அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் இருக்காங்க. ஸோ இந்த அர்டிகேரியா பிரச்சனைக்கு என்னென்னலாம் தீர்வுகள் இருக்கு? அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தீர்வுகள் என்ன? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம உடம்புல ஹிஸ்டமினோட அளவு வந்து அதிகமாகுது. இதனால நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் அதிகமாக தூண்டப்பட்டு இம்மீடியட்டா இந்த ரியாக்ஷன்ஸ் வருது. ஸோ அப்போ இந்த மாரி ஹிஸ்டமின் அதிகரிக்கிறத வந்து நம்ம குறைக்கணும். முதல்ல நம்ம குடல வந்து சுத்தம் பண்ணணும். ஸோ குடல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் தான் உங்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனையா வருது. நெறைய பேருக்கு நம்ம அந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை குடுக்கும் பொழுதே இந்த பிரச்சனைகள் வந்து சரியா இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க உணவு முறைகள்ல கொஞ்சம் மாற்றம் வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அவங்க ஒரு டைரி மெயின்டெயின் பண்ணணும். ஸோ என்ன உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா எனக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாகுது? உணவுப் பொருள் மட்டும் கிடையாது. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தோம்? நெறைய பேர் வந்து ஒரு கோபம் அதிகமா வருது டாக்டர். அந்த கோபத்த என்னால வெளிப்படுத்த முடியல. ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு உடம்பு ஃபுல்லா வந்து அரிப்பு வந்துருது. அதேபோல சில இடங்களுக்கு போகும்பொழுது, அந்த இடம் வந்து எனக்கு மனசுக்கு வந்து ஒத்துக்காத ஒரு நிலை இருக்கு. எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. அன்னைக்கு எனக்கு ஈவ்னிங்ல இந்த மாதிரியான அரிப்பு வருது. ஒரு சில சமயங்கள்ல வந்து நான் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றேன். அது வந்து சைவம் தான். ஆனாலும் எனக்கு வந்து அலர்ஜி வருது. அதில சேர்க்கப்பட்ட சில கெமிக்கல்ஸா கூட வந்து இருக்கலாம். அந்த ஃபுட்ட நான் வீட்ல சாப்பிட்டேன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இதுவே அந்த ஃபுட்ட நான் ஹோட்டல்ல சாப்பிட்டேன்னா எனக்கு அரிப்பு வந்து வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம நோட் பண்ணணும். ஸோ அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காமனா எல்லாரும் சொல்ற மாரி கத்திரிக்காய், கருவாடு, மீனு இது மட்டும் வந்து பிரச்சனையா இருக்கிறதில்ல. சில பேருக்கு
பால் கூட வந்து பிரச்சனையா வந்து இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய சில மசாலா சேர்ந்த பொருட்கள் வந்து அலர்ஜிய வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ, அதனால நம்ம அது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ, அத நோட் பண்ணிட்டு நம்ம அந்த டீடாக்ஸ் முடிச்ச பிறகு இம்மீடியட்டா அந்த ஃபுட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம பாடிய வந்து கொஞ்சம் ப்ராப்பரா அந்த செட்டில் ஆகறதுக்கு நம்ம விடணும். அதுக்கப்புறமா அந்த உணவுப் பொருட்களையே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் வந்து அத கவனிக்காத அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அம், பால் வந்து சில பேருக்கு அலர்ஜியா இருக்கு. இல்ல வந்து மீன் அலர்ஜியா இருக்கு அப்படின்னா, ஒரு பாதி துண்டு மீன் வந்து நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல சடனா வந்து அலர்ஜி வந்து வராது. அதே மாதிரி நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கம் வந்து வர ஆரம்பிச்சுரும். 2வது கருஞ்சீரக எண்ணெய். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கருஞ்சீரக எண்ணெய் 400 மில்லிகிராம் கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நம்ம குடுக்கும் பொழுது, 12 வாரங்கள்லேயே அவங்களோட உடம்புல இந்த அர்த்திகேரியா சம்மந்தமான பிரச்சனைகள்ல நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற மாரி ஆய்வறிக்கைகள் சொல்லுது. கருஞ்சீரகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இன்ஃப்ளமேஷன வந்து குறைக்கும். நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டத்த பேலன்ஸ்டா வைக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாவும் இருக்காது, குறைவாவும் வந்து போகாது. அந்த மாதிரி பேலன்ஸ்டா வைக்கிறதுனால, ஸோ கருஞ்சீரக எண்ணெய நீங்க எடுத்துக்கும் பொழுது 12 வாரங்கள்லயே உங்க பாடியில நல்ல ஒரு மாற்றத்த நீங்க வந்து பார்க்கலாம். 3வது அருகம்புல் மிளகு கசாயம். ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல், அது கூட 10 மிளகு சேர்த்து 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரா காய்ச்சி வடிகட்டி, காலையில வெறும் வயித்துல தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்க எடுத்துக்கும்போது, இந்த அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள்ல நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். அருகம்புல் அப்படிங்கிறது நம்ம பாடியில இந்த மாஸ்ட் செல் ஸ்டெபிலேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடியது. மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது தான். 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்ல கூட சாப்பிடலாம். அந்த நஞ்ச கூட முறிக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அதே ஒரு தன்மை தான் இந்த அருகம்புல் மிளகு கஷாயத்திலயும் இருக்கும். தொடர்ந்து ஒரு 48 நாள் காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கும்போது, அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள், காலைல எழுந்த உடனே தும்மல் வருது. இது எல்லாத்துலயுமே நல்ல ஒரு மாற்றத்த பார்க்கலாம். மிக முக்கியமா தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். தோல்ல அதிகமான வறட்சி தன்மை வந்து இருக்கிறது. சிலருக்கு எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்கும். அந்த விஷயத்திலயும் நல்ல ஒரு மாற்றத்த வந்து பார்க்கலாம். 4வது மஞ்சு டீ கஷாயம். அதாவது அம் மஞ்சு டீ தானே? ஆமா. 4வது மஞ்சு டீ கஷாயம். மஞ்சு டீ 1 டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு, அது கூட 1 டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கஷாயம் மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாரி எடுத்துக்கும் பொழுதும் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் வந்து குறைஞ்சு, உங்க பாடியில இருக்கக்கூடிய அலர்ஜிக்கான தன்மை எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். 5வதா பித்த சமனி சிரப். இந்த பித்த சமனி சிரப் காலை, இரவு 2 வேளையும் ஒரு 15 எம்எல் 45 எம்எல் தண்ணீரோட சேர்த்து வந்து எடுத்துக்கணும். இந்த விஷயம்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த அலர்ஜிக்கு தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்ல. முதல்ல டீடாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கருஞ்சீரக எண்ணெய் எடுத்துக்கலாம். அருகம்புல் மிளகு கஷாயம் எடுத்துக்கலாம். மஞ்சு டீயோட பால் சேர்ந்த கஷாயம். இல்லன்னா பித்த சமனி கஷாயம். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்க உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜி குறைய ஆரம்பிக்கும். முக்கியமான 2 விஷயம். வைட்டமின் டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். இது 2மே ரொம்ப அவசியம். வைட்டமின் டி கிடைக்கிற மாரி சூரிய வெளிச்சத்துல நீங்க ரெகுலரா போங்க. இன்னைக்கு நெறைய வைட்டமின் டிக்கு மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கிறோம். பட் மாத்திரைகள் வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னா, அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பெட்டர்மென்ட் கொடுக்கும். ஆனால் பெஸ்ட் மெடிசின் என்ன அப்படின்னா, சன்லைட் தான். முடிஞ்ச மட்டும் சன்லைட்ல இருக்க முடியுமான்னு பாருங்க. அதே போல ஸ்ட்ரெஸ்ஸையும் மேனேஜ் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது தான் உங்க உடம்புல தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தூண்டப்படுது. பிரீத்திங் எக்ஸர்சைஸ் பண்றது, தியான பயிற்சிகள வந்து பண்றது, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த அலர்ஜிக்கு தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்காம நிரந்தரமா சரி செய்ய முடியும்.
ஸோ இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அலர்ஜி, தடிப்புகள் உண்டாகிறது, உதடு வீங்கி போறது, கண்ணெல்லாம் வீங்கி போயிடுறது, தொண்டையில ஒரு இறுக்கம் உண்டாகிறது, உடம்புல எப்பவுமே வந்து ஒரு அரிப்பு உண்டாகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? இதை எப்படி சரி செய்யறது? இதற்கான அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சில வழிமுறைகள நம்ம பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ, அவங்களுக்கும் இத சொல்லுங்க. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள அத பத்தி இன்னும் விரிவா பேசலாம்.